தென் மாநில லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், புக்கிங் ஏஜென்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இவர்களுக்கு இந்தியா முழுவதும் ஏற்படுகின்ற விபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், இழப்புகள், வாகன திருட்டு, வழிப்பறி, கொலை, கொள்ளை இப்படி பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்ற இவர்களுக்காக தொடர்ந்து சேவை செய்து அடுத்தது சாலை பாதுகாப்பு, விபத்து குறித்த விழிப்புணர்வு அனைத்து இடங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் சுங்க கட்டணம் வசூலிப்பதை ஆண்டுக்கு 2 முறை ஏற்றியும் 50% சாலைகள் மோசமான நிலையில் உள்ளதை அனைவரும் அறிந்தது. சரியான கட்டமைப்புகள், டாய்லெட், டார்மெட்ரி உள்ளிட்ட வசதிகள் சுற்றுச்சாவடி அருகில் இல்லை. இருந்தும் பராமரிப்பது இல்லை. பசுமை மரங்கள் வைக்கப்பட வேண்டும் நீதிமன்றம் சொல்கின்றது. அதையும் ஏற்கத்தக்க வகையிலே செயல்படுவதில்லை. ஆண்டுக்கு 2 தடவை சுங்க கட்டணம் ஏற்படுவதால் காலாவதியான சுங்கச்சாவடிகளை நீக்காமல் கட்டண வசூல் இல்லை. பாரத பிரதமர் அவர்கள் இந்தியா முழுக்க 1000 இடங்களிலே நெடுஞ்சாலைகளுடைய விபத்தை தவிர்ப்பதற்காகவும் நெடுஞ்சாலையுடைய போக்குவரத்தை குறைக்கவும் பொதுமக்களுடைய நலனுக்காகவும் 1000 இடங்களில் கனரக வாகனங்கள் நிறுத்தும் பார்க்கிங் டெர்மினல்ஸ் 6 மாதத்திற்கு முன்பு அறிவித்தார். அதை உடனடியாக மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும். காலாவதியான சுங்கச்சாவடிகளை மத்திய அரசு அகற்ற வேண்டும். பார்டர் செக் போஸ்ட் எல்லை சாவடிகளை மகாராஷ்டிரத்திலும் பிற மாநிலங்களிலும் பார்டர் செக் போஸ்ட் என லஞ்ச லாவணியத்தை ஊக்குவிக்கின்ற லாரி தொழிலை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்ற